இந்த சுந்தரவள்ளின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா என்ன சொல்லுது, இராணுவ உடை போட்டு இராணுவரை தான் சுட்டு கொண்டாங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அம்மா மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை, ஒரு விசாரணை வைக்கலை, ஒரு கமிஷன் இல்லை, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. ஆனால் இதுவே இந்து இயக்க பொறுப்பாளர்களோ தலைவர்களோ முகநூலில் பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா தீவிரவாதியை நைட்டு 12 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளே அவங்க வீட்டில் பூந்து அவங்கள கைது பண்ணுறது பார்த்தோம்னா அடேங்க அப்பா, மிகப்பெரிய ஒரு தீவிரவாதியை கைது பண்ண மாதிரி ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் இந்துத்துவத்துக்கு கேட்குற காலையில் நினச்சிக்காதீங்க. இந்து மதத்தை நீங்கள் எப்போ கொட்ட தான் இந்து மதம் வளரு, சொட்ட இந்து மதம் நிமிர்ந்து நிற்குங்கிறது இந்த நாட்டில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்திகிட்டே இருக்காங்க. மம்தா பானர்ஜி அது ஒரு பேய் பிசாசு, அது தொடர்ந்து இந்துக்களை தாக்கிட்டு இருக்காங்க. 2021 பாஜக பொறுப்பாளர்களை வீடு வந்து அடித்தாங்க, கொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மத்திய பாதுகாப்போடு இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்களோட நிலைமை மோசமாக இருக்கும். ஆனால் என்னைக்கு வகுப்பு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதோ உடனடியாக இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் ஒரு திட்டம் போடுறாங்க, எப்படியாவது ஒரு கலவரத்தை உருவாக்கி தமிழகத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணும் ஒரே நோக்கத்துக்காக முதல்ல ஆரம்பித்தது நம்மளுடைய மம்தா பானர்ஜியுடைய அரசாங்கம். அதுக்கப்புறம் இந்த தீவிரவாதிகள் நம்ம நாட்டு மீது ஒரு தாக்குதல் நடத்தணும், நாட்டு மீது ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் ஒரே நோக்கத்துக்காக பாகிஸ்தான்லேருந்து ஆளுகள் அனுப்பிச்சு திட்டமிட்டு இந்த அப்பாவிய 27 பேர்த்தை கொண்டிருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறோம், பட்டும் படாமல் போக மாட்டோம். நிச்சயமாக பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, எந்த மூலையில் போய் ஒளிஞ்சாலும் சரி கருவறுத்து போடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தயவு செய்து இந்த தமிழ் தேசியத்தை நாங்கள் தான் தூக்கி பிடிக்கிறோம், தமிழுக்கு நாங்கள் தான் உயிர்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க, எப்படி வேணாலும் இருங்க, ஆனால் உன் மதத்துக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது எங்களோட வாழ்ந்தால் நான் கூப்பிட்றோம். உன் மதத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஹிந்து அப்படின்னு வாங்க. அவன் தீவிரவாதி தெளிவாக இருந்தா நீ எந்த கட்சியில் சேர்ந்தவனு கேட்கல, நீ எந்த இதில் சேர்ந்தவனு கேட்கல, ஆனால் நீ இந்துவானு கேட்டு சுட்டுருக்கிறான். அதனால் ஹிந்து மதத்தை ஒடுக்கணும் நடுக்கணும்னு சொல்லி சில தீவிரவாதிகள் திட்டமிட்டு கண்காணிக்கிறாங்க. இது எத்தனை பேரையும் முழுகடிக்கணும், இந்துத்துவ வளரணும், அதற்கு இந்துக்களான அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து பணி செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. கேட்காதே கேட்காதே சாதி என்னன்னு கேட்காதே, சொல்லாதே சொல்லாதே சாதியின் பேரை சொல்லாதே. நாம் எல்லாம் இந்துக்கள், நமக்கு தேவை ஒற்றுமை. நாம் எல்லாம் இந்துக்கள், நமக்கு தேவை ஒற்றுமை. மத்திய அரசு மோடி அரசு, மத்திய அரசு மோடி அரசு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மத்திய அரசு மோடி அரசு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. வந்தே மாதரம் முழங்கிடுவோம், பாரத் தாயை காத்திடுவோம். 1000 கோயிலிலே விளக்குகள் இல்லை, வழிபாடு இல்லை. வேடிக்கை பார்க்கும் இந்துக்களே வீதியில் இறங்கி போராடு. போராட்டங்கள் இல்லாவிட்டால் எவனாட்டமும் செல்லாது. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இங்கே வந்திருக்கிற இந்திய தலைவர்கள்